வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது 1501வது வீடியோ. எதை பற்றி அப்படின்னா, வயநாடு தர்கா, சக்தி வாய்ந்த தர்கா அப்படின்றத பற்றி தான். அந்த இடத்துக்கு நேரில் போயிருக்கிறேன் நான். அதை பற்றி சொல்கிறதுக்காக தான். ஏஆர் ரஹ்மான் அங்கே வந்து தான் முஸ்லீம்ஸாக மாறினாராம். அவருக்கு ஒரு தீராத நோய், அவங்க மதருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் அங்கே சொல்லிக்கிட்டாங்க. அதை பற்றி தான், அதனால தான் சொல்கிறான்னு. அங்கே வந்து தங்கியிருந்ததுனால தான் ஆணுச்சு, அவர் தான் கட்டி கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்த பற்றி சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். இன்றைக்கி 9/1/2025, ரொம்ப வருஷம் கழித்து லாங் ஜேர்னி 2 வீலரில் போகிறோம். ரொம்ப த்ரில்லிங்கான இது. நானும் ஒரு முஸ்லீம்ஸ் நண்பர் ஒருத்தரும் ஒரு தர்காவுக்கு. ஏன்னா ரூட் வந்து ஆந்திராவிலேருந்து திருப்பதி காலாஸ்திரிலேருந்து வேணாடு, புலிக்காட்டு லேக்குன்ட்டு சுற்றிரமும் தண்ணியை 20-30 கிலோமீட்டர் கடல்லே ரோடு போட்டிருக்கிறாங்களாம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். அங்கேருந்து நான் வீடியோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். போக 225 கிலோமீட்ரு, வரத்துக்கு 225 கிலோமீட்ரு. காலாஸ்திரி வந்திருக்கோம். காலாஸ்திரி வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பஸ்ஸுக்கும் வரும். இங்கே வந்து கல்யாணம்னு யார் போனாலும் சரி, ஃபஸ்ட்டு ஜோசிக்காரர் காலாஸ்திரி தான் போகணுன்னு சொல்லுவார், ராகு அது பூஜைக்காக. அது தாண்டனதுமே இங்கே ஒரு இடத்துல ட்ராகன் ஃப்ரூட் போட்டுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த தர்கா. 144 அடி நீளம் இருக்குது. எங்கேயுமே இந்த மாதிரி இல்லையா. இது வந்து ஏஆர் ரஹ்மான் கட்டினது தான் அங்கே சொல்லிக்கிறாங்க. அவர் இங்கே வந்த வாட்டி தான் வந்து முஸ்லீம்ஸாக மாறினதாகவும் அங்கே எல்லாம் பேசிக்கிறாங்க. நாங்கள்லாம் விசாரித்து பார்த்தோம். ரொம்ப சக்தி வாய்ந்தது. அமாவாசைக்கு தான் வந்து தங்கியிருக்கோம். நான் தான் சுற்றி வரேன், 3 சுற்றி வரேன். ஒரு பூட்டு ஒன்று கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்காக ஒரு பூட்டு போட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பூட்டு கொடுத்தாங்க, வாங்கி போட்டிருக்குறோம். அதாவது உங்கள் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பிரச்சனை என்ன இருக்கோ எல்லாமே சொல்லிட்டிங்கன்னா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் அமாவாசைக்கு வந்தால் தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் நான் தான் வந்துட்டு சுற்றி வரோம். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் பர்மிஷன் உண்டு. யூடியூப்லாம் வருதான், இது மாதிரி வயநாடு தர்கா அப்படின்னு போட்டாவே வருமா. அதனால் வந்து நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து பாருங்கள். இப்போ எங்கே இருக்கிறோம்னா புலிக்காட்டு லேக், அதாவது தர்கா, வேணாடு தர்கா. இங்கே தான் பாருங்கள். ரொம்ப ஃபேமஸானது தான். இன்றைக்கி கூட்டம் கம்மி. நேற்று நைட்டு வந்துட்டோம். நைட் தங்கியிருந்தோம் இங்கேயே. அமாவாசைக்கு 25,000 பேர் வருவாங்களாம். அந்த 144 அடி நீளம் இருக்குது அந்த சமாதி. ஜீவசமாதியான ஒரு முஸ்லீம்ஸ். அவர் 600 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததான். சமாதி கட்டலான்னு நோண்டினா சமாதி நவுந்து போச்சான். அப்புறமா அந்த தள்ளி போய் நோண்டிக்கிறாங்க. அப்புறம் நவுந்து போயிடுச்சான். அப்படியே நவுந்துகிட்டே போய் 144 அடி நவுந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது 144 அடி இருக்குது. அந்த பக்கமும் வந்து அவங்களுடைய தங்கச்சியான், இந்த பக்கம் வந்து இந்தாண்ட பக்கம் அவங்களுடைய சகோதரி இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்தது. அதனால் ரொம்ப அமாவாசைக்கு நாங்கள் வந்து பார்க்கலான்னு தான் வந்தோம். ஆனால் அமாவாசைக்கு தான் வந்து அது பவர் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி இடத்துக்கு வரத்துக்கு பாருங்கள் ஒரு டைமாவது. இதில் இங்கே வந்து நிறையா பேர் வந்து நைட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே சிக்கன்லாம் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு மதுலாம் அருந்துறாங்க. ஏன்னா இந்த நான்வெஜ்ஜு மஸ்ஜித்லாம் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டு சாமி கும்பிடலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து அலோடு தான். இங்கெல்லாம் நைட்லாம் சாப்பிட்டு நான்வெஜ்லாம் பண்ணி சாப்பிட்டு நைட் இங்கே படுத்துருக்கிறது இங்கே இருந்தால் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக காலையிலலாம் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி வரவங்களாம் சென்னை 80 கிலோமீட்டர் தான். சூலூர்பேட்டை வந்து வரணும். பஸ்லாம் நிறையா இருக்குது. பஸ்ஸு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்து சூலூர்பேட்டையிலேருந்து இந்த வேணாடு தர்கானாவே பஸ் இருக்குது. வருது போகலாம். பைக்லேயே வரலாம். நாங்கள் பைக்கில் தான் வந்தோம். 225 கிலோமீட்டர் நான் தான் ஓட்டு வந்தேன். செம்ம த்ரில்லிங்காக இருந்தது.
சரி இது பார்த்துடணும் அப்படின்னு தான். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி நேரில் பார்த்துடணுன்றது. கேள்விப்பட்டால் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அதை பற்றி நல்ல தகவல் இருந்துச்சுன்னா, நான் ஒரு 2 விஷயம் ஒரே ஒரு மெயின் விஷயத்துக்காக தான் வந்தது. நானும் முஸ்லீம்ஸ் நண்பர் ஒருத்தரும். கால் வலி, கை வலி, செய்வன வலி தான் அது. அது எங்கெங்கேயோ பார்த்தா சரியாகவே இல்லை. சரி இங்கே வந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம். நம்ம ஜீவசமாதி ஆகிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி முஸ்லீம்ஸ்காரர் ஒருத்தர் வந்து ஜீவசமாதி ஆன இடம் தான் அது. இப்போயும் அந்த ஹார்ட் பீட்டிங் இருக்குது. இங்கே லோக்கல்லாம் நாங்கள் விசாரித்தோம். ஹார்ட் பீட் அந்த அமாவாசனைக்கு மட்டும் அந்த சமாதி வந்து அப்படியே உப்பி வருமா, இதயம் ஃபீலிங், துடிப்பு. அந்த ஜீவசமாதி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உயிர் அந்த ஆவி வந்து ஆத்மா வந்து மேலே போகிறதில்ல. இப்போ வந்து இந்துக்கள்லாம் நான் பார்த்துருக்குறோம் இல்லையா, காரியம் பண்ணுறாங்க இல்லையா, காரியம் பண்ணும்போது வந்து சொர்க்கம் சேரு, கைலாசம் சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காரியத்தினைக்கு தான் அந்த ஆவி மேலே அனுப்புறது. இல்லைன்னா அது இங்கே சுற்றிக்கிட்டே உலாவிக்கிட்டே இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ மொத்தத்தில் ஆவி மேலே அனுப்பிச்சி விட்றணும். அங்கே இருந்துச்சுன்னா இருக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும், மன நிம்மதி இருக்காது, அதுக்காக அனுப்புகிறாங்க மேலே. அது மாதிரி இது ஜீவசமாதி ஆகும்போது எந்த காரியம் சங்கியமும் கிடையாது, எந்த இது பண்ணுறதுனால அந்த ஆவி அங்கேயே அந்த சமாதி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சக்தி பவர். அதனால் வந்து ஜீவசமாதிக்கு நான் சேலத்தில் போகும்போது ஒரு நண்பரை என்னை கூப்பிட்டு போயிருந்தேன். 2 இடத்துக்கு போயிருந்தேன். சேலத்தில் 2 இடத்துல இருக்குது. அந்த யாரோ ஜோசிக்காரங்க சொன்னாங்கன்னு, பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வந்து இந்த சமாதி கொண்டு போனாங்க எங்கே சேலத்தில் ஒரு ஜீவசமாதியான சமாதிக்கு. அந்த மாதிரி இந்த இடமும் ஜீவசமாதியான இடம் தானே. அதனால் வந்து நாங்கள் ஒரு வந்து பாட்டு போனோம். ஆனால் அந்த அமாவாசைக்கு வந்தால் தான் அது வந்து சிறப்புன்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் விசாரித்த வரைக்கும் மற்ற நாளில் கூட அந்த சமாதி வந்து ஹார்ட் பீட் பண்ணுமா, அந்த இதய துடிப்பு வந்து அப்படியே உப்பி வருமா அது. ஆனால் அமாவாசைக்கு கண்டிப்பாலும் இருக்குமா, பயங்கரமான கூட்டம் இருக்குமா. ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியும் வந்து பாட்டு, அது 2 in 1 மாதிரி. எல்லாம் ஒரு வேனில் வராங்க, ஒரு 10 பேர் 15 பேர் 8 பேர் வண்டியில் வராங்க. வந்து இங்கே சமைச்சு நைட்டு சாப்பிட்டு முதல்ல அருந்துறாங்க. சாப்பிட்டு இங்கேயும் வேண்டுதல் வச்சுக்கிட்டு தர்காவில் வந்து பாபா கிட்ட வேண்டுதலும் வச்சுக்கிட்டு காலையில் ஒரு டைம் கும்பிட்டு அந்த இதை வந்து சுற்றி வரணும். 3 டைம்னு சொல்கிறாங்க. வந்துட்டு கிளம்பிடுறாங்க. உள்ளார வந்து அந்த இதில் பொருள்லாம் வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் பாய் ஒருத்தர் அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளத்துக்குனா வந்து 1000, 1500, 2000, 500 அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பொருள் வச்சுருக்குறாங்க, செஞ்சு வச்சுருக்குறாங்க. தாயத்து 250 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி இருக்குது. சில குடுவை அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, வசீகரணை மாதிரி அது பேர். அது வசீகரணை பண்ணுறதுக்கு தான், அந்த தோஷத்தை கிளியர் பண்ணுறதுக்கு அது வச்சுக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க அது எதுவும் வாங்க தேவையில்ல, வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வேண்டுதல் வச்சுட்டுக்குள்ளே போகலாம். அதனால் வந்து எப்போயாவது வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, சென்னையிலேருந்து 80 கிலோமீட்டர் தானா, வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போங்க. சொல்ல முடியாது இல்லையா. பூஜை ஜாமானம் வாங்கியிருக்கிறோம். இனிப்பு வகைகள், பொரியெலாம் பிடிக்குமா அவருக்கு, பாபாவுக்கு. வாங்கிட்டு போய் அவங்கக்கிட்ட பூ வந்து ரோஜா பூ வாங்கியிருக்கிறோம். அதில் அவர் மேலே தெளிச்சிட்டு அப்புறமா அந்த ஸ்வீட்டு அதெல்லாம் சின்ன இனிப்புலாம் இருக்குதான், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். அதெல்லாம் வந்து மந்திரிச்சு கொடுப்பாங்க. அது வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாமா. வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா ஒரு டைம் வந்து பாருங்கள். நான் வந்து ஏதாவது பேசிட்டா ஃபேமஸாக ஏதாவது ஒரு இடம், சிறப்பான இடம் வந்து கேள்விப்பட்டால் அந்த இடத்துக்கு உடனே போயிடுவேன் நான். இந்து முஸ்லீம்ஸுங்கிறதுலாம் அப்புறமேலு. என்னை பொறுத்த வரைக்கும் மனித ஜாதி ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் மீதெல்லாம். பிரிவு தான் வந்து மதம், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மதமாக பிரிச்சுது. அதில் தான் பிரிவு தான் ஜாதி. அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிறது அதில் ஒரு பிரிவு. அதனால் வந்து ரத்தத்தை கிழிச்சு பார்த்தா கையில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரத்தம் வரும். அதில் வந்து ஜாதி பிரிவெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதனால் வந்து நல்லா ஆகிறதுக்காக எங்கே வேணாலும் போகலாம். ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தீர்வு கிடைக்கிதுன்னா எங்கே வேணாலும் தேடி போகலாம், தப்பு இல்லை. அதாவது
தேடினால் கிடைக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு எதிர்பார்த்த இடம் வந்து தேடுற இடம் அது கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் போகிறது. அந்த இடமும் வந்து நம்மள மாதிரி ஒரு ஆள் தேடிட்டு தான் இருக்குமா. கரெக்டான ஆள் வந்துக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறதுக்கு அந்த பொறுப்பை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை. அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து நம்ம தேடிட்டு போகும்போது அந்த பொருளும் நம்ம மாதிரி ஆளுக்காக தான் காத்துட்ருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு ரிசல்ட் மாற்றம், மனித இனத்தில் ஒரே டைம் தான் பிறந்து வளர்கிறதுலாம் தடைகள் இருக்கிறதுனால வந்து எங்கேயோ ஒரு இடத்துல விலகும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தான் போயிட்டு வந்ததுனால வந்து இது நீங்கள் வந்து அமாவாசைக்கு மொதல் நாள் நைட் அமாவாசை தங்குற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து போகலான்ட்டு இருக்கிறேன். ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். நன்றி. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு உபயோகமான ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.